திருவள்ளுவர் விஷயத்தையே எடுத்துக்கலாமே. நம்ம ஆதாரம் சொல்றத பார்த்தா ஒரு மகா கவிஞரா இருந்தவர் இப்ப ஒரு அரசியல் ஆயுதமா மாறிட்டார். ஒவ்வொரு கட்சியும் அவருக்கு தாங்களுக்கு பிடிச்ச கலர் அடிக்கிறாங்க. இதுல உண்மையான திருவள்ளுவர் யாருன்னு தெரியாம போயிடுச்சு. இந்த ஒரு வரி மொத்த பிரச்சனையோட ஆணிவேரையே புடிச்சு காட்டுது. இது வரலாற்ற மதிக்கிறத பத்தினதில்ல, வரலாற்ற சொந்தம் கொண்டாட நினைக்கிறது பத்தினது. ஒரு குரூப் காவி அடிக்குது, இன்னொரு குரூப் கருப்பு அடிக்குது. கடைசியில வரலாறுக்குன்னு ஒரு நிறமே இல்லாம போகுது. சரி, அடுத்ததா நம்ம ஆதாரம் இன்னும் ஆழமா போய் தமிழ் வரலாறு எப்படி அடுத்தவங்க கைக்கு போச்சு, இல்லனா எப்படி அப்படியே காணாம போச்சுங்கிறதுக்கான சில ஆதாரங்களை காட்டுது. இப்ப பாருங்க, இது ஒரு சின்ன நாணயம்தான். ஆனா நம்ம ஆதாரம் சொல்றபடி இதோட கதை ரொம்ப பெருசு. தொலைஞ்சு போன தமிழ் வரலாற்றோட ஒரு அத்தியாயத்துக்கு இது ஒரு முக்கியமான சாட்சி. ஆனா இந்த நாணயம் எங்க கிடைச்சதுன்னு தெரிஞ்சாதான் இந்த கதைக்கு ஒரு அழுத்தம் வரும். எகிப்துல. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். நம்ம சேரர் காலத்து நாணயம் தமிழ்நாட்டுல இருந்து ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி எகிப்துல கிடைச்சிருக்கு. நம்ம முன்னோர்கள் உலகம் முழுக்க வியாபாரம் பண்ணதுக்கு இதைவிட ஒரு பெரிய சாட்சி தேவையா? இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே வருது. கேரளா மீடியாலாம் இத நம்ம வரலாறுன்னு கொண்டாடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இத பத்தி ஒரு சத்தமும் இல்லைன்னு நம்ம ஆதாரம் சொல்லுது. என்ன ஆச்சரியமல்ல? அடுத்தவங்க நம்ம வரலாற்றை கொண்டாட நாம ஏன் அமைதியா இருக்கோம்?